Hi friends, வணக்கம். Welcome to Flavours of Tamilnadu. இன்னைக்கு நம்ம மீந்து போன சாதத்தை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆனியன் ஊத்தப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தோசை மாவு இல்லாத டைம்ல நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஊத்தப்பம் பண்றதுக்காக நான் மீந்து போன சாதத்தை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிருக்கேன். இத நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சுக்கணும். அதுக்காக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த சாதத்தை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த கப்பால 1 கப் அளவுக்கு சாதம் அரைச்ச பேஸ்ட் இருக்கு. இப்போ இந்த 1 கப் அளவு சாதம் பேஸ்ட்டை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். சாதம் அளந்த அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இதையும் அது கூடவே சேர்த்துடலாம். ரவை ஊறி வரும்போது மாவுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். சாதாரணமான அரிசி மாவு தான். 1/4 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது தோசை சுடும்போது உடஞ்சிராமல் ஒரு பாண்டிங் டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்காக 1/4 கப் அளவு போதும். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரவை ஊறி வரும்போது நமக்கு தோசை மாவு பதத்துக்கு கொடுக்கும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த மாவு புளிப்பே இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் உங்களோட விருப்பம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். இந்த ரவை ஊறுறதுக்காக 1 கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ரவை, அரிசி மாவு, மைதா இது எல்லாமே தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ஊறி வரும்போது நல்லா ஒரு திக்கான பேட்டராக கிடைக்கும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணி மேற்கொண்டு ஆட் பண்ண வேண்டாம். பத்தலை அப்படின்னா ஊறினதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் ஊத்தப்பம், ரவா தோசை இதுக்கெலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறீங்களோ அப்போ தான் தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோசைக்கு சூப்பராக ஒரு சைடிஷ் வேணும் இல்லையா, அதனால் தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்குள்ளே மாவும் ஊறிடும். நான் 5 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், 2 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல். இந்த பூண்டு பல் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் இந்த 1/2 மூடி தேங்காவை நான் கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் எப்படி பீஸ் போடுவேன் அப்படின்னா, மெலிசாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், வளைச்சி பார்க்கும்போது வளையக்கூடாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அந்த மாதிரி கத்தியால் ஒரே ஒரு கோடு போட்டுட்டு நம்ம அடியிலேருந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா போதும். சூப்பராக நமக்கு பீஸ் அழகாக வந்துடும். இதே மாதிரியே தேங்காய் ஃபுல்லாகவே கீறி எடுத்துடலாம். சூப்பராக தேங்காய் பீஸ் எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். 0 வேஸ்டேஜ். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம சட்னிக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். அப்போ தான் தேங்காயோட பீஸ் முழுசாக இல்லாமல் நல்லா மஞ்சி வரும். இப்போ எல்லா பீஸும் நல்லா சின்னதாக மஞ்சதுக்கு அப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னிக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டே அந்த கார்லிக் பீஸ் தான். ஜாரை வாஷ் பண்ணி நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பும் ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே நம்மளோட மாவும் அங்கே ஊறி இருக்கும். 10 நிமிஷம் போல் மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ரவை ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுத்தா தான் நம்மளோட தோசையோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எனக்கு இந்த திக்னஸ் போதும். அதனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஒரு வேளை ரவை அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தோசைக்கல் சூடாக இருக்குது. ஊத்தாப்பம் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இல்லையா, அதனால தோசையை நம்ம மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள். நம்ம வெந்த சாதம் ஆட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி சூப்பராக வருது. மேலே நமக்கு தேவையான அளவு வெங்காயத்தை தூவிக்கலாம். மாவோட கலக்கும் போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, மேலே தூவிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுறேன். மீடியமான ஃப்ளேமில் இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். இந்த தோசை ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஆனியன் ஊத்தப்பம் டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது திருப்பி போடும்போது உடையாது. நீங்கள் மைதா ஆட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்ம குட்டி குட்டியாக வெங்காயம் ஆட் பண்ணதுனால வெங்காயம் தனியாக தெரியவே தெரியாது. தோசையோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ ஒரு அட்ராக்ஷனுக்காக சேர்த்துடலாம். இதே மாதிரி நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த தோசை மாவில் ஊத்தாப்பம் மட்டும் இல்லை, ப்ளைன் தோசையும் செய்யலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நார்மலாக நம்மளோட தோசை மாவில் எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குமோ அந்த புளிப்பு இதுலேயும் இருக்கும். நம்மளோட ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ளைன் தோசையும் ஊற்றி காட்டுறேன். தோசை மாவு இல்லாத டைமில் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஆனியன் ஊத்தாப்பம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளைன் தோசை கூட செஞ்சுக்கலாம். இந்த தோசை நார்மலான தோசை மாதிரி நம்மளால் கிறிஸ்பியாக செய்ய முடியாது. வடித்த சாதம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் நிறையா வடித்த சாதம் மீந்து போகிற டைமில் இந்த மாதிரி தோசையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ப்ளைன் தோசையும் ஆனியன் ஊத்தாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் தேங்காய் சட்னியில் பூண்டு யூஸ் பண்ணி பண்ணதில்லை அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.